அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட்ட தேவர் மகன், முறைமாமன், இன்ஃபேக்ட் நிறைய படங்கள் சொல்லிட்டே போலாம். ஆனா எல்லாருக்குமே இது முக்கியமா தெரிஞ்சதுன்னா தேவர் மகன் வீடு. தேவர் மகன் கிட்டத்தட்ட 75 நாட்களுக்கு மேல பொள்ளாச்சியில தான் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது. படத்தை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். இருந்தாலும் அப்படியே நிக்கிறது, மக்கள்லாம் இங்க இருந்தா அவரை பாப்பாரு. இன்ஃபேக்ட் ஒன் சிவாஜியோட டெத்துக்கு அப்புறம் கமல் சாரோட அந்த ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அவர் அப்படி வாசல்ல நின்று அந்த ஒரு துண்டை போடுற இடமே அதுதான். இங்கதான் மக்கள்லாம் எல்லாருமே நின்று அப்படியே அந்த கையெடுத்து கும்பிடுவாங்க. அந்த ஷாட்டே இங்க தான் எடுக்கப்பட்டது. தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான படங்கள்ல ஒண்ணு தேவர் மகன். கிட்டத்தட்ட ஒரு 5 தேசிய விருது வாங்குச்சு. ஆஸ்கருக்கு அந்த டைம்லயே நாமினேலா ஆச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி கமலஹாசன் முதல்ல டைரக்ட் பண்ணணும்னு நினைச்ச படமும் தேவர் மகன் தான். ஆனா போக போக படத்தோட காஸ்டிங் பெருசாகுது. முதல்ல விஜயகுமார், SSR இவங்கெல்லாம் தான் பெரிய தேவர் கதாபாத்திரத்துல நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனா காலப்போக்குல இன்னும் பெருசா வேணும்னு சிவாஜியா அந்த கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணியிருந்தாரு. அதனாலே இன்னும் தெரியல, ஸ்கிரீன் பிளேலயும் மத்த விஷயங்கள்லயும் அதே கவனம் செலுத்தணும்னு டைரக்ஷனை மலையாளம் டைரக்டரான பரதன் கிட்ட கமலஹாசன் ஒப்படைச்சிருந்தாரு. ஊற்றி பாரடி பெண்ணே, தேவர் காலடி மண்ணேன்னு காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களும் இங்கதான் படப்பிடிப்பு நடத்திட்ட. இதை வந்து ஒரு ஜமீன் வீடுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சிங்காநல்லூர் அரண்மனைன்னு சொன்னாதான் இது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இப்பவும் அந்த ஒரு உட் ஃபினிஷா இருக்கட்டும், வீடோட வேலைப்பாடுகளா இருக்கட்டும், இந்த வீட்டுக்கு வயசு என்னன்னு கேட்டோம். அவங்க குத்து மதிப்பா சொல்றதே ஒரு 100ல இருந்து 130 இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோ பழமையான வீடு. ஆனா இப்பவும் அவ்வளோ அழகா நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. அந்த ஒரு உட் ஒர்க்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு ஜன்னல் கதவுகள்னு 100 வருஷத்துக்கும் பழமையானது. இந்த கதவு முதற்கொண்டு பாருங்களேன். இந்த படத்துல அதே அந்த ஒரு பழைய கதவு, அந்த ஒரு ஸ்டைல் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. வெறும் தேவர் மகன் மட்டும் இல்ல, சுந்தர் சி சாரோட முதல் படமான முறைமாமன், கவுண்டமணி சார், ஜெயராம் சார் அசத்தி இருப்பாங்கல்ல, முறைமாமன் படத்துல வர அந்த மொத்த வீடுமே இந்த வீடு தான். அவங்க 2 பேரும் அப்படி வந்து வாசல்ல நிக்கிறதுலாம் இந்த இடத்துல தான். அப்படி வந்து 2 பேரும் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு என்ட்ரி போஸ் கொடுப்பாங்கல்ல, இது எல்லாமே இந்த வீட்டுல எடுத்தது தான். இந்த வீட்டை பத்தி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்க அந்த காலத்துல இருந்தே பொள்ளாச்சியில வீடா இவரை கூப்பிடுங்கப்பான்னு கூப்பிடுற லொகேஷன் மேனேஜர் திரு VK ராஜன் அவர்களை இந்த இன்டர்வியூல இணைக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம். சோ பொள்ளாச்சியில மிக முக்கியமான இடங்கள்ல ஒண்ணு இந்த சிங்காநல்லூர் அரண்மனை, பக்கம் தேவர் மகன், முறைமாமன், மதிப்படை, அமைதிப்படை, செம்மையான படங்கள். ஆனா நிறைய பேருக்கு டக்கு ஞாபகம் வருதுன்னா சொக்க தங்கம் இந்த வீடு தானே. ஆனா டக்கு ஞாபகம் வருதுன்னா தேவர் மகன் தான் எப்பவுமே. தேவர் மகன் தான் சொல்லுவாங்க. அதையும் மொத்தம் எவ்வளவு ரூம்ஸ் இருக்கும் அந்த வீட்டுல? சார் இந்த ரூம் இங்க வந்து இங்க 2 ரூம், அங்க ஒரு பேக்ல ஒரு ரூம், மேல இந்திய பழகன்னு ஒரு சாங் எடுத்தாங்க. ஆமா, அது மேல. ஓகே. அந்த பேக் சைடுல 2 ரூம் இருக்கு, புதுசா பண்ணிருக்கு. இப்ப இந்த வீட்டோட மதிப்புலாம் எவ்வளவு இருக்கும் இப்ப இருக்க காலகட்டத்துல? சார் இப்ப இருக்கிறதுல 20 கோடிக்கு மேல இருக்கு சார். 20 கோடி சாலிடா இல்ல, கிடைக்காது. கேட்டுட்டாங்க, கொடுக்க 20 கோடி கொடுத்தாலும் கிடைக்காது, 50 கோடி கொடுத்தாலும் கிடைக்காது, கொடுக்க மாட்டாரு. இது எல்லாமே என்ன தேக்கு, எல்லாமே சுத்தமான தேக்கு. சுத்தமா பாருங்க, நல்லா தேக்கு தான். ஃபுல்லாவே உட் ஃபினிஷ் தான். நீங்க பார்த்தா எல்லா ரூஃப்மே வந்து அந்த காலத்துல பண்ண உட் ஃபினிஷ் அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. கொஞ்சம் கூட எதுவுமே சேதாரமா எதுவுமே பண்ணு